ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா யூடிஐ பிஎஸ்எல்ல நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணுவோம்லாம். அதில் வந்து நம்ம ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை வந்து கிராப் பண்ணுறது நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நிறையா ஆப் இருந்திருக்கும், வெப்சைட் லிங்க் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ சரியாக ஒர்க் ஆகாதனால நமக்கு கொஞ்சம் இப்போ ப்ராப்ளமாக இருக்கும். அதான் நம்ம எப்படி நம்ம ஃபோட்டோஷாப்பில் எளிய முறையில் இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இது நம்ம கற்றுக்கிட்டால் எப்பவுமே லைஃப் லாங் நம்ம கூட இருக்கும், நமக்கும் பிரச்சனை இல்லை. அது திடீர்னு டெக்னிக்கல் இஷ்யூ ஆனாலும் ஆப்பில் வெப்சைட்டில் இதனாலும் இதாக இருக்கும். ஃபோட்டோஷாப்பில் பண்ணிங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ஒரு ஃபோட்டோ சைனை எப்படி கிராப் பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க. அந்த ஃபைலில் இப்போ எடுத்து வைப்போம். நம்ம ஃபஸ்ட்டு சிக்னேச்சர் எடுத்து வைப்போம். அடுத்தது ஃபோட்டோ எடுப்போம். எடுத்து வச்சிட்டோம். இது நம்ம வந்து செல்லில் ஃபோட்டோ பிடிச்ச ஃபோட்டோ இருக்குது. நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ண ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணிக்கணும். நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா அது என்ன சைஸுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா 200 DBயில் பிடிஎஃப் ஃபைலாக வேணும். அது வந்து 2 MBக்குள்ளே இருக்கணும். ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா 300 DBயில் 213x233 பிக்சலில் 30 KB இருக்கணும். ஃபஸ்ட் நம்ம ஃபோட்டோவை கிராப் பண்ணுவோம். இதை வந்து கரெக்டாக நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இமேஜ் சைஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 2 டிக் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டிக்கு இருக்கக்கூடாது, மேலே இருக்கிற டிக்கை எடுத்துக்கிட்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்க டிக்கு இருந்தால் இங்கே நம்ம விற்று மாற்றோம்னா அதில் பாதி வந்து ஹைட்டு வந்துடும். அதனால் வந்து இந்த டிக்கை நம்ம எடுத்து விட்டுட்டா இது பண்ண முடியும். ஃபோட்டோ விற்று பார்த்திங்கன்னா 213 பிக்சல் டைப் பண்ணிப்போம். அதேமாதிரி இங்கேயும் 213 பிக்சல் டைப் பண்ணிப்போம். அது பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன் வந்து 300 கேட்டிருக்காங்க. 300ல் இது பண்ணிப்போம். சாரி, ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன் கொடுத்துடணும். ரெசல்யூஷன் கொடுத்துட்டு தான் நம்ம பிக்சல் கொடுக்கணும். ஓகே, கொடுத்தா இந்த ஃபோட்டோ அந்த சைஸுக்கு வந்துடும், கரெக்டாக வந்துடும். நீங்கள் அதை அப்படியே சேவஸ் கொடுத்து ஸ்லோவாக இருக்குது சிஸ்டம். அது உங்களுக்கு அந்த எந்த ஃபோல்டரில் ஒன்றும் போட்டுக்கோங்க. நான் டெஸ்க்டாப்பில் போட்டுக்கிறேன். சேவ் பண்ணும்போது இதில் வந்து என்ன சைஸ் இருக்கும், இதில் வந்து குவாலிட்டி வந்து 3 கொடுத்துக்கோங்க. 3 கொடுத்தீங்கன்னா இது இதில் வந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 10 KBக்குள்ளே வரணும். அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சைன், அதே மாதிரி தான் சைன் இருக்கும். இமேஜ் சைஸ் கொடுக்கோங்க. பிக்சல் வந்து இதுக்கு 600 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி அது என்ன சைஸ் உங்களுக்கு 1023x680 1023x680 ஓகே பண்ணிக்கோங்க. சைஸ் இது வந்து பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ண தேவையில்ல, ஏன்னா அவங்க அந்த சைஸை கேட்டுருக்காங்க. கேட்டுக்க சைஸ் தான் நம்ம கொடுக்கணும். அப்படி நீங்கள் சேவஸ் கொடுத்து டெஸ்க்டாப்பில் சிக்னேச்சர்னு கொடுத்துக்கோங்க. 60 KB கொடுக்கும். இதுலேயும் வந்து 3 கொடுத்து இது பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம டெஸ்க்டாப் வந்து பார்க்கலாம். சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 53 KB இருக்குது. டிஸ்க் சைஸ் அவங்க 60 KBக்குள்ளே கேட்டுருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை நமக்கு. ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா நினைக்கிறேன், ஏன்னா நம்ம செல்லில் பிடிச்ச ஃபோட்டோ 16 KB தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஈஸியான விஷயந்தான். இதை நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருக்கோம். இது ஸ்கேன் பண்ண ஃபோட்டோவும் நமக்கு நல்லா வந்திருக்கும். இது மாதிரி நம்ம சேனலில் நல்ல நிறைய வீடியோஸ் வந்திருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்.